Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம frankie பார்க்க போறோம். அதுல கொஞ்சம் கீரை போட்டுக்கணும். அப்புறம் மாவு போட்டுக்கணும். ஸோ இதை எப்படி ஒரு அழகான ஸ்நாக் மாதிரி பண்ணலான்றதை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுக்கு தேவையானது நம்ம பருப்பு கீரை வந்து இதில் வந்து நான் சிறுபருப்பு கீரை கொஞ்சம் வடகம் போட்டு தாளித்தேன், பச்சை மிளகாய் போட்டு இது பண்ணேன். இதுலேயே வெங்காயம் தக்காளி எல்லாமே இருக்குது இந்த கீரையில். ஸோ இதை வச்சு நம்ம ஒரு சப்பாத்தியில் ஒரு சப்பாத்தி கூட வேறு எதாவது எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி எப்படி பண்ணலான்றதை நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். முதல்ல இதுக்கு தேவையானது நம்மளுக்கு வீட்டில் மீதி இருந்ததை கீரை. பொதுவாக கீரை காலையில் பண்ணிங்கன்னா மதியானம் உங்களுக்கு சாப்பிட பிடிக்கலன்னா ஈவினிங் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்காக கூட கொடுக்கலாம். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா 1 கப்பு கீரை. ஸோ எந்தில் இப்போ 1/2 கப்பு கீரை இருக்குது. இதுக்கு தேவையான பொருள் அடுத்தது என்னன்றதை காட்டுறேன். அடுத்த ஐட்டம் வந்து மைதா மாவு நான் 1 கப் எடுத்திருக்கேன். உப்பு, அவ்வளோதான். இது எப்படி பண்ணலான்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். நல்லா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. 1 கப் மைதா போட்டுடுறேன். இந்த கீரையும் போட்டுடுறேன், ஏன்னா இதிலே உப்பு இருக்கும். ஸோ வந்து கலரிட்டு கொஞ்சமாக மட்டும் உப்பு போட்டுக்கலாம். இதிலே நம்மளுக்கு வெங்காயம் தக்காளி எல்லாமே இருக்கும், வடகம் போட்டு தாளிச்சிருக்கோம். ஸோ இது நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அப்புறமா தண்ணி வேணும்னா நீங்கள் வந்து தண்ணி போடலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி நான் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பும் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுறேன். நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கீரையும் வேஸ்ட் ஆகாது, குழந்தைங்க கீரை சாப்பிட்ட மாதிரியும் ஆகிடும். ஸோ இதை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. எந்த மாவில் வேணால் பண்ணலாம். இன்றைக்கி நான் மைதா மாவில் பண்ணியிருக்கேன். ஏன்னா என்கிட்ட கோதுமை மாவுலையும் பண்ணலாம். எப்போவுமே கோதுமையில் தானே பண்ணுறோம் சப்பாத்தி. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேட்டு நான் மைதாவில் பண்ணுறேன். பாருங்கள், நான் தண்ணி கொஞ்சம் தான் ஊற்றுனேன். நல்லா இப்போ வந்து இதை நல்லா தேய்ச்சிக்கலாம். ஊறணும்னு அவசியமே கிடையாது. இப்போ பாருங்கள் எந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? அங்கங்கே அந்த மேத்தி பராத்தா மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம இப்போ தேய்ச்சிடலாம். இப்போ சின்ன பாலாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்லா ரோல் பண்ணிவிட்டு தேய்ச்சிக்கலாம். நம்ம ரொம்ப திக்காக தேய்க்க வேண்டாம். பராத்தாலாம் எந்த ஷேப்பில் இருக்குமோ அந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா மாவு போட்டு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிக்கோங்க. ஏன்னா இதில் பருப்பு போட்டிருக்கோம். ஸோ நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். இதில் முட்டை போட்டு கூட சாப்பிடலாம். பட் கீரைக்கு முட்டை சில பேர் சேர்த்துக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ரோல் பண்ணியாச்சு, தேய்ச்சிட்டோம். பாருங்கள், ரொம்ப திக்காகவும் இல்லை, ரொம்ப தின்னாகவும் இல்லை. நல்லா ஓரளவுக்கு கரெக்டாக தேய்ச்சிட்டு இப்போ வந்து இன்னொன்றையும் நான் தேய்ச்சிடுறேன். ஏன்னா நம்ம மதியானம் கீரை வச்சோன்னா நைட்டு சாப்பிட மாட்டோம். எப்படியோ கீரை வந்து அப்படியே காலி பண்ணிடணும். ஸோ நீங்கள் காலையில் கீரை கட்டி கொடுக்குறீங்க, அந்த கீரை மீந்துருச்சுன்னா ஈவினிங் அவங்க வரும்போது
ஸ்கூல்லேருந்து அவங்க வந்துட்டாங்கன்னா இந்த மாதிரி சப்பாத்தி போட்டுட்டு இதில் கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் மயனஸ் போட்டு கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அவங்களுக்கு ஒரு ஸ்நாக் மாதிரியே ஆகிடும், நமக்கு கீரையும் காலி ஆகிடும். இது நானே கண்டுபிடிச்சது, யோசித்தேன் சரி எப்படி தான் அடிக்கடி எனக்கு கீரை நான் மதியானம் பண்ணேன்னா எனக்கு கீரை மீந்து போயிடுது எப்பயுமே. ஸோ என்ன தான் பண்ணலான்ட்டு சரி இப்படி பண்ணி பார்க்கலாமே பண்ணி பார்த்தேன், சூப்பராக வந்துச்சு. ஸோ உங்களுக்கும் ஷேர் பண்ண, நீங்களும் கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக ஸ்நாக்காக யூஸ் பண்ணுவீங்க. 2 மாவு நீங்களும் டீக்கும் இது தொடர் டீக்கு சிலர்லாம் ஸ்நாக்ஸ் சாப்பிடுற மாதிரி சாப்பிட்டுக்கலாம், காக்கிற மாதிரி கூட இருக்கும். ஸோ இது வந்து சின்னதாக இருக்குது. ஸோ நம்ம எதையுமே வேஸ்ட் பண்ணல. பூரி மாதிரி கூட போட்டு எடுக்கலாம், பட் நான் பண்ணதில்லை. ஓகே, இப்போ வந்து நான் தேய்ச்சாச்சு எல்லாத்தையும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பச்சை கலர் வந்து தெரியுதுல்ல, நம்ம கீரையோட கலர் தெரியுது. ஸோ இதை வந்து நம்ம தவாவில் போட்டு எடுத்துடலாம். வாங்க காட்டுறேன் நான் அது. ஸோ இப்போ வந்து சப்பாத்தி போட்டுடலாம். ஆயில் ஊற்றுறவங்க ஆயில் ஊற்றிக்கலாம், குழந்தைங்களுக்கு நெய் ப்ரிஃபர் பண்ணுறாங்க நெய் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஆயில் தான் ஊற்ற போகிறேன் எனக்குன்றதுனால. ஸோ இது நல்லா ஒரு பக்கம் வெந்த பிறகு திருப்பி போட்டுடுங்க. ஒரு சைடில் இப்போ ப்ரஷ் பண்ணிக்கலாம் நம்ம ஆயிலை. இந்த மாதிரி நான் 2 சப்பாத்தியும் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த சப்பாத்தியில் கொஞ்சம் மைனஸ் தடவிக்கோங்க. மைனஸ் வந்து வீட்டில் கூட பண்ணலாம், இல்லை நீங்கள் கடையிலையும் வாங்கலாம். குழந்தைங்களுக்கு பண்ணணுன்னா மெயினாக வீட்டில் இருக்க மைனஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்லேயும் ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம் மைனஸு. ஸோ எக்கு போடுறவங்க எக்கு போடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. மேலே எக்கு ஊற்றி பண்ணலாம், அது இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ மைனஸ் ஒரு லேயர் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸ் சில்லி ஹாட் அண்ட் சாராக இருந்துச்சுன்னா அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதை ஒரு லேயர் கொடுத்துட்டு ஆனியனை அழகாக வச்சுருங்க. ஆனியன், கேப்சிகம், கார்ன், டொமேட்டோ எதுவாக இருந்தாலும் வைங்க. கொஞ்சம் ஆனியன் கம்மியாகவே வச்சுக்கோங்க குழந்தைக்கு. இது எனக்குன்றதுனால நான் நிறையா வச்சுட்டேன். ஸோ இதை வந்து அழகாக ஃப்ராங்கி மாதிரி இப்படி ரோல் பண்ண வேண்டியதுதான். ஸோ அதே மாதிரி இன்னொரு சப்பாத்திக்கு பண்ணிடலாம். எனக்கு ப்ரிஃபரபிளி பன்னீர் வச்சுருந்தீங்கன்னா பன்னீர் அந்த மசாலா கூட நடுவில் தடவிக்கலாம். ஸோ
மயோனைஸ் தடவிட்டேன். கொஞ்சம் டொமேட்டோ சாஸ், காரம் வேணுன்றவங்க சில்லி சாஸ் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஆனியன் எல்லாம் அதிலே போட்டாச்சு. வச்சாச்சு. இதை ரோல் பண்ணிடலாம். அவ்வளோதான், எம்மியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ். நம்ம வீட்டில் தூக்கி போடலான்னு இருப்போம். அந்த கீரையை வச்சு ஒரு ரோல் ரெடி பண்ணிட்டேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஒரு நல்ல புது ஐடியா, உங்களுக்கு இந்த ஐடியா பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. ஸோ தட் எனக்கு தெரியும் இந்த ஐடியா நல்லா இருக்குது, அப்படியே எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். ஸோ இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் கட் பண்ணி உங்களுக்கு நான் காட்டுறேன். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கட் பண்ணி காட்டுறேன். ஸோ இதை வந்து அழகாக இப்படி பிடிச்சிட்டு நடுவில் இப்படி கிராஸ் கட் பண்ணிடுங்க. இப்படி தான் இருக்கும். நான் டேஸ்ட் பண்ணுறேன்.